ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 10 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1. எந்த எழுத்திற்கு ஊ என்பது இணை எழுத்து ஆகும்? ஆன்சர் அவ். அவ் என்பதற்கு ஊ என்பது இணை எழுத்து ஆகும். 6ஆம் வகுப்பு 2வது பருவம், பக்கம் 16. இதற்கு முந்தைய வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன். மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். ஐ நெடில் எழுத்து, அதற்கு இனமான எழுத்து ஈ குறில் எழுத்து. அவ் என்பதற்கு ஊ என்பது இணை எழுத்து ஆகும். இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. சொல்லில் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை. ஆனா அளபடியில உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு ஓதல், தூவும், தழியி. தமிழ் எழுத்துல ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை. அவ் என்பதற்கு ஊ என்பது இணை எழுத்து ஆகும். கொஸ்டின் 2. இணை எழுத்து இல்லாத தமிழ் எழுத்து. ஆன்சர் ஆயுத எழுத்து. இணை எழுத்து இல்லாத தமிழ் எழுத்து ஆயுத எழுத்து. அடுத்ததா கொஸ்டின் 3. நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமான குறில் எழுத்து இடம்பெறுவது? ஆன்சர் அளபெடை. நெடிலை தொடர்ந்து அதற்கு இனமான குறில் எழுத்து இடம்பெறுவது அளபெடை. கொஸ்டின் 4. ஓதல் என்பது? ஆன்சர் அளபெடை. ஓதல் என்பது அளபெடை. அளபெடை என்பதற்கு பொருள் நீண்டு ஒலித்தல். கொஸ்டின் 5. ஆசரக்கோவையின் ஆசிரியர்? ஆன்சர் பெருவாயின் முள்ளியார். ஆசரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசரக்கோவை இந்த டாபிக் முக்கியமான டாபிக். ஸோ அதனால இந்த பாடப்பகுதியில் இருக்க ஆசரக்கோவை அதை நம்ம பார்த்துடலாம். பக்கம் 24. ஆசரக்கோவை. நல்ல ஒழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. நன்றி அறிதல் பொறவுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்பறிவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு இவை 8ம் சொல்லிய ஆசரவித்து. இந்த பாடலுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பாடப்பகுதியில் இருக்க சொல்லும் பொருளும். நன்றி அறிதல் அப்படின்னா என்னதுன்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்பறிவு அப்படின்னா என்னதுன்னா எல்லாரையும் சமமாக பேணுதல். நட்டல் அதற்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா நட்பு கொள்ளுதல். பாடலுடைய பொருள்: பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல், பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல், இனிய சொற்களை பேசுதல், எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல், கல்வி அறிவு பெறுதல், எல்லாரையும் சமமாக பேணுதல், அறிவுடையாராய் இருத்தல், நற்பண்பு உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய 8 நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும். ஆசரக்கோவையில 8 நல்லொழுக்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாடத்துடைய நூல்வெளி. ஆசரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். ஆசரக்கோவை இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஆசரக்கோவை இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா 100 வெண்பாக்களை கொண்டது. ஆசரக்கோவை அப்படின்னா என்ன, அதை யார் ஏற்றினாங்க, ஸோ அதை பற்றியான கான்செப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆசரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அடுத்ததா கொஸ்டின் 6. ஆசரக்கோவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 100. ஆசரக்கோவையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 100. அடுத்ததா கொஸ்டின் 7. பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர்? ஆன்சர் கயத்தூர். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். கொஸ்டின் 8. ஆசரக்கோவை எந்த நூல்களில் ஒன்று?
ஆன்சர் 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. ஆசிரக்கோவை 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. கொஷின் 9. நட்டல் என்பதன் பொருள். ஆன்சர் நட்பு கொள்ளுதல். நட்டல் என்பதன் பொருள் நட்பு கொள்ளுதல். கொஷின் 10. நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகளாக ஆசிரக்கோவை குறிப்பிடுவது. ஆன்சர் 8. நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகளாக ஆசிரக்கோவை குறிப்பிடுவது 8. 1. பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். 2. பிறர் செய்த தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். 3. இனிய சொற்களை பேசுதல். 4. எவ்வுயிர்க்கும் துன்பம் செய்யாதிருத்தல். 5. கல்வி அறிவு பெறுதல். 6. எல்லோரையும் சமமாக பேணுதல். 7. அறிவுடையாராய் இருத்தல். 8. நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல். நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகளாக ஆசிரக்கோவை குறிப்பிடுபவை 8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷின் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் முக்கியமான கொஷின், எக்ஸாமில் கேட்ட கொஷின் இது. உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ கால்டுவெல், ஆப்ஷன் பி ஜி.யு. போப், ஆப்ஷன் சி வீரமா முனிவர், ஆப்ஷன் டி எல்லிஸ். இதற்கு உண்டான ஆன்சர் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.